மே 5ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியில் இருந்து மு.க.ஸ்டாலின் பதவி விலகிய போது இந்திய கூட்டணியின் கூட்டமைப்பின் வலுவான தெற்கு தூணான திராவிட முன்னேற்றக் கழகம் பெருமளவில் பலவீனமடைந்ததாகவே பார்க்கப்பட்டது. கடந்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்ற தனது கொளத்தூர் தொகுதியிலேயே முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்தது மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதேபோல் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. அது மட்டுமின்றி நீண்ட காலமாக தனது அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்பட்ட பவானிபூரில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியே பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரியிடம் தோல்வியடைந்தார். இது திரிணாமுல் காங்கிரசின் வீழ்ச்சியை குறிப்பதாக பார்க்கப்படுகிறது. தோல்வியால் அதிர்ச்சியடைந்த திமுக தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு நடத்த 36 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. மேலும் அந்த குழு தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்து மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் சேகரித்து ஜூன் 5ஆம் தேதிக்குள் கட்சித் தலைவரிடம் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி வரும் மக்கள் பிரச்சினைகளுக்காக வீதிகளில் இறங்கி திமுக போராடி வருகிறது. குறிப்பாக மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை ஒழிக்க கோரி மாநிலம் தழுவிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக மே 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பேரணி நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தில் மொய்னா, தம்லுக் மற்றும் ஹால்தியா ஆகிய பகுதிகளில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் கட்சி தொண்டர்களின் குடும்பங்களை சந்தித்து கள நிலவரத்தை மதிப்பிடுவதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு குழுவை அமைத்துள்ளது. தனது தொண்டர்கள் கடுமையாக அச்சுறுத்தப்படுவதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளதுடன் இது ஒரு திட்டமிட்ட வன்முறை என விவரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது குற்றம் சாட்டியுள்ளது. பாஜகவின் கொடூரங்கள் என மம்தாவின் மருமகனும் கட்சியின் பொதுச் செயலாளருமான அபிஷேக் பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் இரு கட்சிகளும் தங்களது தோல்விக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மட்டுமின்றி தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராயவும் களத்தில் இறங்கியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மம்தா பானர்ஜியும் மு.க.ஸ்டாலினும் இந்திய கூட்டணியின் மிக வலிமையான பிராந்திய தூண்களாக இருந்தனர். அவர்களின் தோல்விகள் காங்கிரஸை ஒரு பெரிய நெருக்கடிக்கு தள்ளியுள்ளன. கூடவே கூட்டணிக்குள் நிலவும் நம்பிக்கையின்மையையும் வெளிப்படுத்தியுள்ளன. 2029 நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு புதிய அரசியல் மாற்றம் ஏற்படும் எனவும் கணிக்கப்படுகிறது.